தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலையொலி 2024 ஆகஸ்ட் திங்கள் 3ஆம் பக்கல் முதலில் தொடங்கிய நாள். அன்றையிலிருந்து ஓராண்டு காலம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய காணொளி மூலம் அன்றாட நாட்டு நடப்பு நிகழ்வுகளையும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடுகளையும் களமாடுதல்களையும் நம்முடைய தமிழ் தேசியத்துக்கு எதிரான திராவிட மடைமாற்றிகள், இந்திய தேசிய திசை மாற்றிகள், இந்துத்துவ மதவாதிகள் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்துக்கு எதிரான தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு, தமிழ் நாட்டு உணர்வு, தமிழீழ விடுதலை ஆதரவு நிலைப்பாடு, உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுடைய தொழில் தொடர்பான அல்லது அவர்களுக்கு அங்கு ஏற்படக்கூடிய வாழ்வியல் நெருக்கடிகள் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். இப்பொழுது 3ஆம் ஆண்டில் நம்முடைய எரிதனல் வலையொலி அடி எடுத்து வைக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு பதிவு செய்திருந்தேன். இந்த எரிதனல் வலையொலி தொடங்க வேண்டிய தேவை என்ன வந்தது, யாருடைய வேண்டுகோளால், கருத்துரையால் அல்லது அழுத்தத்தால் நம்முடைய எரிதனல் வலையொலியை தொடங்க வேண்டிய தேவை, பிறகு அது எப்படி, அது என்ன சொல்றது, தமிழ் தேசியம் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட தேசிய, இந்திய தேசிய, இந்துத்துவ அரசின் கைக்கூலிகளால் எப்படி தொடக்கத்திலே முறியடிப்பதற்கான அந்த கரவு திட்டம், அதாவது சதி திட்டம் எப்படி உருவானது, அதையும் தாண்டி கடந்து எரிதனல் வலையொலியை நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம், களமாட வைத்திருக்கிறோம். லட்சக்கணக்கான தமிழர்களை நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் நாம் சந்தித்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் மொழியின நில வரலாறுகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அரசியல் நிலைப்பாடுகளை, மடைமாற்றங்களை, திசை திருப்பல்களை, தமிழ் தேசியத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை, ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட துன்பியல் நிகழ்வுகளை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு நாம் இதை பதிவு செய்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான காணொளிகள் மூலம் ஏறக்குறைய ஓராண்டு அல்லது 15 திங்கள்கள் தொடக்கத்தில் 2024 ஆகஸ்ட் 3ஆம் பக்கலில் இருந்து ஒரு 6 அல்லது 7 திங்கள் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பதிவு செய்தான். ஒரே ஒரு தாய் தமிழ் உறவு அமெரிக்காவிலிருந்து சில உதவிகளை செய்தார். பிறகு ஒரு அன்பிற்குரிய தங்கை, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த தங்கை, சிறிய அளவு கை கொடுத்து உதவினார். அதை தவிர இன்றைய வரைக்கும் எரிதனல் வலையொலிக்கு என்று எவரிடமும் 10 ரூபாய் நாம் வாங்கியதில்லை, அவர்கள் அனுப்பியதும் இல்லை. அப்படியானால் தாய் தமிழ் உறவுகளே, நீங்கள் எண்ணி பாருங்கள். நானோ ஒரு எளிய தமிழன், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஏழை தமிழன். எனக்கென்று எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் கிடையாது. அதை தேடியும் நாம் இந்த அரசியலில் பயணிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் புலம்பெயர் தமிழர்களிடம், உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளிடம் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ, அந்த நோக்கத்திற்கென்று அவர்களிடம் நன்கொடைகளை அவர்களும் வாரி வாரி வழங்குகிறார்கள், இவர்களும் வாரி வாரி சுருட்டுகிறார்கள். நமக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். சல்லி பைசாவுக்கு நாங்கள் தேநீர் குடித்தோமா என்று பேசுகிறார்கள்.
மனச்சான்று என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் எவ்வளவு நெருக்கடி. சென்னைக்கு வந்தால் சென்னையிலிருந்து நான் பேச வேண்டும், அதற்கு அரை வாடகை. திருச்சிக்கு போனால் திருச்சியிலிருந்து பேச வேண்டும், தஞ்சைக்கு போனால் தஞ்சையிலிருந்து பேச வேண்டும், சொந்த ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்த்தநகர் போனால் அங்கிருந்து பேச வேண்டும். போக்குவரத்து செலவு, உணவு செலவு, காணொளியை சீர் செய்கிற அதாவது எடிட் செய்கிற தம்பிக்கான ஊதியம், இப்படி சொல்லி சொல்லி என்ன சொல்றது, சொல்லி மாளாது. எவ்வளவு இடர் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், பொருளாதார நெருக்கடி வந்தாலும் இதை தொடர்ந்து நடத்துவது, இதன் வாயிலாக நம்முடைய தாய் தமிழ் உறவுகளை சந்திப்பது, நம்முடைய கருத்துக்களை அவர்களுக்கு கடத்துவது என்ற அடிப்படையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், யாரிடமும் 10 ரூபாய் கூட எதிர்பார்த்து நான் இதை நடத்தவில்லை. என்னுடைய சொந்த முயற்சியால் மறைந்த என்னுடைய வாழ்க்கை துணைவர் எனக்காக அவருடைய வாழ்நாளிலே சிறுக 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 நான் கொடுக்கிற செலவுக்கு தருகிற காசுகள் என்று தான் சொல்லணும், பணம் என்று கூட சொல்ல முடியாது, ரூபாய் என்று கூட சொல்ல முடியாது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த காசுகளிலிருந்து சேமித்து வைத்திருந்தது தான் இன்றைய வரைக்கும். இன்னமும் ஒரு 6 மாத காலத்திற்கு என்னால் இயங்க முடியும். அவள் வைத்து விட்டு சென்ற அந்த சேமிப்பை வைத்து. அந்த வகையில் தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளே, நம்முடைய எரிதனல் வலையொலி 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. என்னால் எவ்வளவு இயலுமோ என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து இயங்குவேன். அந்த வகையில் எரிதனல் வலையொலிக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக பார்வையாளராக, கருத்து பதிவாளராக நீங்கள் என் அருகிலே இருந்து எனக்கு தோள் கொடுத்து துணை நின்றதை போல தொடர்ந்து நல்லாதரவு தந்து என்னை அரவணைத்து நிற்க இந்த 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நிலையிலே அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வேண்டுகோளை மீண்டும் வைத்து இன்றைய நடைமுறை அரசியலுக்கு வருகிறேன். மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் அருவருக்கத்தக்க வகையிலே, பிறர் பார்த்து கேட்டு முகம் சுளிக்க வகையிலே பச்சையாக, இழிவாக, கொச்சையாக தஞ்சாவூரில் பேசியிருக்கிறார். அதனுடைய விளைவாக அங்குள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் அளித்த முறையீட்டின் பேரிலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிக்கல் மடைமாற்றி போகிறது. அப்படியானால் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் புகார் கொடுக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக அரசு தன்னை கைது செய்ய வேண்டும். தான் சிறைக்கு போவது போல் நடிக்க வேண்டும். என்ற ஆடுதாண்டி சிக்கல் மடை மாறி திசை திருப்பி உதயநிதி ஸ்டாலின் பேசு பொருளாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அவர்கள் கலகம் செய்ய வேண்டும், சாலைகளை மறிக்க வேண்டும். ஆக ஏற்கனவே கேரளாவிலே மழை பெய்து, கர்நாடகத்தில் மழை பெய்து, கபினி அணை நிறைந்து தண்ணீர் தானாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே தமிழ்நாட்டின் உயிர்நாடி சிக்கலான, தமிழ் தேசிய சிக்கலான கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் 50 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய சட்ட போரிலே கரவான ஒரு திட்டத்தை சொட்டு தண்ணீர் தமிழகத்திற்கு தர முடியாது என்கின்ற அந்த தொலைநோக்கு திட்டத்தோடு டி.கே. சிவகுமார் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக சித்தாராமையா இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி இருக்கிறார். அவருடைய தந்தை முன்னாள் பிரதமர் தேவகவுடா இருக்கிறார். அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைந்து ஆடுதாண்டி என்கின்ற இடத்தில் அணை கட்டிய தீர்வோம் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் திரளுவதை
மடை மாற்றுகிற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று அருவருப்பான, அசிங்கமான, எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், என்னால் எதிர்க்கட்சி தலைவர், என்ன பண்பு இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு, என்ன பக்குவம் இருக்கிறது, என்ன அரசியல் வரலாறு தெரிகிறது? மேகதாதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் நடுவர் மன்றம் என்று ஒரு இடைச்செருகளை செருகி போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது போல. அவரும் பாவம் தெரியல மாண்புமிகு முதலமைச்சருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, நல்லதுக்கு தான் சொல்லுவார் என்று அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார். அதுவே நமக்கு எதிராக போய்விட்டது. பிறகு எல்லோரும் கூப்பாடுபட்ட பிறகு அவருக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இந்த ஆறுதாண்டி சிக்கலை, காவிரி ஆற்று சிக்கலை, கர்நாடகத்தில் நமக்குமான இந்த சட்ட போராட்டத்தை மடை மாற்றுகிற வகையிலே இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளும் திராவிடர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெரியல, எல்லோரும் புதிதாகத்தான் வந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். ஆகையினால்தான் சொன்னேன், 6 மாத காலம் அவர்கள் மீது எந்த விமர்சனமும் வைக்க வேண்டியதில்லை. என்ன செயலில் நல்லது செய்கிறார்களோ அதை பாராட்டுவோம், தட்டி கொடுப்போம், வாழ்த்துவோம், தவறு செய்யாமல் பார்த்துக் கொள்வோம், பழையான நடவடிக்கையில் ஈடுபடாமல் எச்சரிக்கை மணி அடித்து நல்வழிப்படுத்தும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 60 ஆண்டு காலமாக திராவிடம் என்ற சொல் இல்லாத பெயர், இந்தியம் என்ற பெயர் இல்லாத சொல், தூய தமிழ் சொல் தமிழக வெற்றி கழகம். தொடக்கத்தில் கூட அவங்களுக்கு தெரியல, வெறும் வெற்றி போட்டு விட்டார்கள். நான் தான் அதுக்கு இக்கு போட்டு விட்டு அடையாளப்படுத்தின பிறகு இக்கை சேர்த்து விட்டார்கள். ஆக தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த தூய தமிழ் பெயர், ஒரு நல்ல தமிழன், கூத்தாடி தான், யாரும் மறுக்கல, நான் எப்பொழுதுமே மறுக்க மாட்டேன், திரைப்பட நடிகர் தான். ஆனால் நாட்டு மக்கள் வாக்களித்து சட்டப்படியான 8 கோடி தமிழர்களின் தலைவராக ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு எந்த வகையிலையும் யாரும் இடையூறு செய்துவிடக் கூடாது. அவருடைய அதிகார எல்லைக்குள் நுழைந்து குந்தகம் விளைவித்து விடக்கூடாது. நல்லதே செய்வார் என்று நம்புவோம், நல்லதை நோக்கி அவரை பயணப்பட வைப்போம். நாமெல்லாம் பக்க வலுவாக நிற்போம், தோள் கொடுப்போம், துணை நிற்போம். நல்லாட்சி சொல்றாருல்ல, லஞ்ச லாவண்ய ஊழல் என்பது அறவே அகற்றப்படும். அது ஒன்றுக்காகவாவது நம்ம அவரை ஆதரிக்க வேண்டாமா? நடவடிக்கைகள் இறங்குகிறார்கள் அல்லவா? எவரையும் தொடவிட மாட்டேன், நானும் தொடமாட்டேன், கடந்த காலத்தில் தொட்டவனையும் விட மாட்டேன் சொல்றாரா இல்லையா? அதற்காகவாது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டும். 6 மாத காலம் பிறகு நம்முடைய திறனாய்வுகளை வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அந்த கோணத்தில் இன்றைய அரசியல் நிலைகளை, தமிழ்நாட்டு அரசியல் சூழல்களை தமிழர்களே, தாய் தமிழ் உறவுகளே விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.